ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தணல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ, ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஓப்பனிங்லேயே வந்து பேங்க்கில் வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதாவது கொள்ளையடிச்சிட்டு அதை அப்படியே அண்டர் கிரவுண்ட் வழியாக தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக இருக்க நம்ம அதர்வா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே 100 படத்தில் அவர் வந்து போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ இதில் வந்து நார்மல் கான்ஸ்டபிள் போலீஸாக நடிச்சிருக்காரு. ஸோ இங்கே இதுக்கடுத்து நெய்வேலியில் ஒரு ஃபயர் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து எல்லா போலீஸும் ஒரு அண்டர் கிரவுண்டு, அதாவது ஒரு டனலுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அவங்க மாட்டினவுடனே அவங்களுக்கு ஒரு சிக்னல் காட்டுறாங்க. அதுலேருந்து கட் பண்ணால் அதர்வா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து போலீஸில் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது வந்து லோக்கலில் வந்து அவர் ஜாயின் பண்ணுறாரு அதர்வா வந்து. இவர் வந்து இப்போ இங்கே வந்து நார்மல் போலீஸாக இருக்காங்க. இந்த போலீஸ் காலனியில் அவர் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல வந்து அங்கே அவரோட ஹீரோயின் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ஹீரோயினை எப்படியாவது இப்போ இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணி கடைசியில் அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பித்தோடனே அதர்வாவும் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து பார்த்துறாங்க. அதே நேரத்தில் அதை வந்து அதர்வாவோட அப்பாட்ட சொன்னோன்னே அதர்வாவோட அப்பா வந்து அதை இப்போ வந்து ரொம்ப கண்டிக்கிறாரு. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து அதர்வாவோட அப்பா வந்து அதர்வாவை பிடிக்கவே பிடிக்காது. இந்த நேரத்தில் தான் ஒரு நாள் திடீர்னு ஒருத்தனை தேடி விரட்டி ஒரு மொத்த போலீஸும் போகுது. அது சென்னை சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சேரி மாதிரி இருக்கிற பகுதிக்குள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே போய் ஒரு 4 பேர்த்த பார்த்துட்டு ஒரு போலீஸ் கேட்கும்போது அவனுக்குள்ளே போலீஸை வெட்டி போட்டுறாங்க. ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் போலீஸ் ரத்தம் கத்தி அதே மாதிரி தான் போகுது. அந்த தலைவன் யாருன்னா அவன் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அவன் ஒரு சேர்த்து வச்சுருக்க ஒரு அடியால் கேங் லீடர், அவன் தான் வில்லன் பார்த்திங்கன்னா. இதே மாதிரி அவன் வந்து நம்ம அண்டர் கிரவுண்டு கீழே வழியாக ஸ்மக்லிங் எல்லா வேலையும் நடக்குது. இதை வந்து எப்படியோ போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பட் போலீஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கே அடித்து போட்டுறான். அதே நேரத்தில் அதர்வாவும் வந்து அவன் எல்லாத்தையுமே அடிக்கிறான். ஸோ இந்த கேங் லீடரை கண்டுபிடிச்சாங்களா? அந்த போலீஸ் வந்து உள்ளே மாட்டும்போது 4 பக்கமும் வெடி வச்சு மொத்த போலீஸையுமே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வச்சு அப்படியே புதைக்கிற மாதிரி தான் அந்த கேங் லீடர் ரெடி பண்ணியிருப்பான். ஸோ யார் எதுக்காக இப்படி பண்ணியிருக்கான்றதான் படத்தோட மீதி கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.